வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காயத்ரி உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப நாளாக இந்த கடை இங்கே இருக்குங்க. நம்ம காங்கேயத்தில் என்ன ஃபேமஸ்னால் டிஃபன் ஐட்டம் ப்ளஸ் நான்வெஜ் நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கு பூரிக்கு மட்டன் குழம்பெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். வாங்க மக்களே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா, இல்லை ஃபுட்டு லஞ்ச் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். வாங்க எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து நம்மளுக்கு நான்வெஜ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அசைவம் நான் லஞ்ச் டிஃபன் இருக்காண்ணா. அண்ணா இங்கே எங்கே ஐட்டம் நல்லாயிருக்குண்ணா? இங்கே எப்போவுமே நான்வெஜ்ஜில் என்ன நல்லாயிருக்கும்? ஓகே, இன்றைக்கி இப்போ சில்லி சிக்கன் அந்த மாதிரி இருக்கா? காயத்ரி ஹோட்டலில் என்ன ஃபேமஸ்ண்ணா இங்கே? சரி அண்ணா, ரோஸ்ட் ஐட்டம் இருக்கா? தோசை ரோஸ்ட்டு. சரி சொல்லுங்கள். பிரியாணியில் என்ன இருக்குது? மட்டன் இருக்குமா? எப்போவுமே டெய்லியுமே இருக்குமா? காலையிலே கிடைக்குங்க. ஏன்னா காலையிலே வந்து ஓகே. அண்ணா இது என்னண்ணா? கொத்தா? சரி, அங்கே ஓகே. சப்பாத்தி இங்கே 2. நான் ஒரு ரோஸ்ட் சொல்லிச்சுண்ணா. சில்லி சிக்கன் வேணா ஒன்று. இல்லை அப்போ அதான் சிக்கன் 65 சொன்னோம். லிட்டரலி சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே தோசை வந்துருச்சு பாருங்கள். இதில் பூண்டெல்லாம் போட்டு ஆனியன் பக்கோடா போடுற மாதிரி போட்டிருக்காங்க. வேறு லெவல். இங்கே வந்தால் மஸ்ட் ட்ரை. சிக்கன் 65 சொன்னீங்கன்னா சிக்கன் பக்கோடா மாதிரி பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக கொடுப்பாங்க. வேறு லெவல். தோசை வந்துருச்சு, மட்டன் குழம்பு வரும். வேறு லெவல். இங்கே அல்டிமேட் என்னென்னா ரோஸ்ட்டு கூட நம்மளுக்கு வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி வருது. எந்த டைம் நான் மத்தியானம் தான் வந்தோம் லஞ்சுக்கு, அப்போவே கிடைக்குது. வேறு லெவல். மட்டன் குழம்பு வேறு லெவல். தோசை லஞ்சுக்கு கண்டிப்பாக காயத்ரி ஹோட்டலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல். கொத்து பரோட்டா சொன்ன ஸ்பெஷல் கொத்து பரோட்டா, அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் ஆனியன் சிக்கன் பக்கோடா வேறு லெவல். பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த பக்கோடா மாதிரியே போட்டிருந்தாங்க. வேறு லெவல். சூப்பர். எல்லாமே ஹவுஸ் ஃபுல்லாமே டம்மி ஃபுல். பணியாரம் இதான் நான் சொன்னது. வேறு மாதிரி ஆனியன் பக்கோடா மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஆனியன் பக்கோடா மாதிரியே போட்டு கருவேப்பிலை, அதில் வந்து பூண்டு எல்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அது போன்லெஸ் சம்பவம் பண்ண போகிறோம். மட்டன் குழம்பு மக்களே, இங்கே அல்டிமேட்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிக்கன் பக்கோடா தான். சிக்கன் 65 கேட்டிங்கன்னா பக்கோடா மாதிரி அதில் வந்து நல்லா பூண்டு, மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அல்டிமேட்டாக கொடுப்பாங்க.
அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பூண்டு, மாம்ஸ் மீல்ஸ் எப்படி இருக்கு? மீல்ஸ் நல்லா இருக்கா? ஆ, ஓ அப்படியா, ஓகே. வாவ், நைஸ். மாம்ஸ் சொல்லுங்க. இவர் தான் எங்கள் மாம்ஸ், டிஎம்கேல பெரிய உறுப்பினர். வணக்கம் மாம்ஸ். வணக்கம் போடுங்க. நீலகிரி கோயம்புத்தூர் கை நீலகிரி நீலகிரி அப்புறம் வந்து கோயம்புத்தூர் வடக்கு எல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி கட்டு மாதிரி எங்கள் மாமாவுக்கு.